வணக்கம் நேர்களே. இது வார ராசி பலன் 15th ஜூன்லேருந்து 21st ஜூனுக்கு இடைப்பட்ட 7 நாட்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக மேசராசி நேர்கள். இந்த மேசராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல துவங்கி உங்கள் ராசி வரையிலும் பயணம் செய்கிறார். அப்போ 4ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 10ஆம் இடத்தில் அமர்கின்ற போது கல்விக்கு தகுந்த பணியிடங்களில் அமர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் அதே பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் வாரத்தின் மைய பகுதிகளை பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு இருவரும் இணைந்து பயணம் பண்ணுகிற ஒரு 2 நாள் இருக்குது. பேப்பரில் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடாதீங்க, நினைத்தபடி வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற விதத்தில் பேச்சாற்றலை போகாமல் குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடியதாக அமையும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போகிறவங்களுக்கு வாரத்தின் ஆரம்ப நாட்கள் ரொம்ப குதூகூலமாகவும், மத்திய பகுதி என்பது சற்றேறக்குறைய ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே மேசத்தில் பிறந்தவர்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்களாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பயணம் செய்பவராக இருந்தால், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து வாழ்கிறவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உடம்பில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சளி தொல்லைகள், அலர்ஜி, உணவு ஒவ்வாமை, இது சம்பந்தப்பட்ட ஃபுட் அலர்ஜி, ஃபுட் பாய்சன் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் பிள்ளைகளின் கவனத்தில் இது கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்கணும். அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வாரத்தின் ஆரம்ப நாட்கள் என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள், திடீர் பண வரவுகள் இவைகளெல்லாம் இருப்பதை பார்க்க முடியும். அதே போல தான் ஏதாவது தப்பு பண்ணி ஈட்டின பணத்தை, கிடைச்ச பணத்தை விட்டுடாமல் பார்த்துக்கணும். அது போகாமல் இருக்கிறதும் உங்களோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது. காரணம், இந்த வாரத்திலே ராகுவும் சந்திரனும் இணைந்து 2.25 நாட்கள் பயணம் பண்ணுறாங்க. இந்த ராகு சந்திரன் சேருகின்ற போது, ராகு மேலே சந்திரன் பயணப்படுகின்ற போது மனக்குழப்பம், விரக்தி மனப்பான்மை, கோப குணங்கள், டென்ஷன் ஆகிறது, தப்பு பண்ணிட்டு வருத்தப்படுறது, பேசிட்டு வருத்தப்படுறது, இப்படிப்பட்ட தன்மைகளை வராமல் பாதுகாக்க வேண்டியது கட்டாயம். ஆனாலும் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய துன்ப துக்க துயரங்களில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். பயப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தளவு மேசத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களும், நீங்கள் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய பலம் பலவீனத்தை கையில் பிடித்து வைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம். இதை விடுத்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதில் கண்டிப்பாக கனகச்சிதமாக உங்கள் வாழ்க்கையை பார்க்கலாம். ரிஷபம் ராசி நேயர்களே. இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் சில பேர்கள் ரொம்ப நாட்களாக விற்கணும் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சொத்துக்களுக்கு அட்வான்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும். ரொம்ப காலமாக ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம், தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதை இப்போ நீங்கள் கனகச்சிதமாக பண்ணி முடிச்சிடலாம். வீட்டுக்குள்ள மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இளையவர்களின் நலத்திலே கொஞ்சம் அக்கறை கொள்ள வேண்டிய நேரம். உங்களுடைய ஆசிகளும் உங்களுடைய அற்புதமான வேலை வாய்ப்புகளும் பிள்ளைகளை சரியான பாதைக்கு கொண்டுட்டு போகிற காட்சிகள் கிடைக்கும். ஏனென்றால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 2ல் குரு இருக்கிறார். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது மட்டுமல்ல, 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், வியாழன் 3 கிரகங்கள். 4 குடையவனும் 5 குடையவனும் குருவோடு சம்பந்தப்படுறதுனால சரஸ்வதி யோகம் என்று சொல்லக்கூடிய யோக அமைப்பு ஏற்படுகிற காரணத்தால் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களின் கல்வியிலே மிக பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதையும் குறிப்பாக இந்த +2க்குள்ளே பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பானது ஒரு டீச்சர்ஸோட துணை, அந்த சமூகத்தின் துணை, ஒரு அற்புதமான தைரிய வீரிய பராக்கிரமம் இத்தனையும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், இந்த வாரத்தில் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும். தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டரை பார்த்துருங்க. நீங்களாக மாத்திரை வாங்கி போடாதீங்க. இந்த 4ஆம் இடம் என்பது தான் வீடு. வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு செலவுகள் வரும். அதுக்கான ஆளை கூப்பிட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு வயர் போயிடுச்சுன்னா எலக்ட்ரிஷனை கூப்பிடணும்.
நீங்களாக போய் அதை மாத்திரம் போகிறேன் வர்றேங்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். எந்த வேலைகளாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஒரு திறனான ஒரு ஆளை பார்த்து ஒப்படைக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல தான் செவ்வாயும் கேதுவும் சம்பந்தம். ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களோட பாதையை நீங்கள் பார்த்து கொள்ளுகின்ற காலம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 10ல் ராகு வீற்றிருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயணங்களை கொடுக்கும், நீண்ட தூரங்களுக்கு சென்று வரக்கூடிய புனித அனுபவங்களை கொடுக்கும். அந்த ராகுவும் சந்திரனும் இணைந்து போகின்ற காரணத்தால் கொஞ்சம் செலவினங்கள் வரும், கொண்டாட்டங்களும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும், அனுபவங்களும் இருக்கும் என்பதை பார்க்க முடியும். சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல போய் சனி அமர்கிறார். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது ராசிக்கு 11ல் உட்காருகிறாரு. அதே மாதிரி இந்த ராசி சுற்றி வரக்கூடிய சந்திரனோடையும் சேர்ந்து உட்காருகிறார். அப்போ அந்த அடிப்படையில் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய குறைகளோ குற்றங்களோ உங்களுக்கு வர வாய்ப்புகள் இல்லை. மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு 2ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடியது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ சந்திராஷ்டமம்னா என்ன? வழக்கம் போல செய்கின்ற வேலைகளை செய்து வாருங்கள். புதியதொரு ஒப்பந்தம், புதியதொரு கையெழுத்து, புதிய ஒரு ஆளை பார்க்கணும், ஒரு சுப செய்தி சுப நிகழ்ச்சிகளுக்கான அடித்தளம் போடணும். இதை கொஞ்சம் ஒத்தி போடலாம், 2 நாட்களுக்கு பிற்பாடு செய்து கொள்ளலாம். அதேபோல் ராசியிலேயே போய் உங்களுக்கு புதனும் குருவும் சூரியனும், இந்த சூரியனும் புதனும் ஒன்றாக இருப்பது, குருவோட சம்பந்தப்படுவது என்பது ஒரு உத்வேகத்தை அளிக்கும். நல்ல செய்திகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்ல போகணுன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக வரவேற்புகள் கிடைக்கும். உங்களுடைய புகழும் மரியாதையும் கௌரவம் உயர்த்துகின்ற வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களை தேடி சென்று பார்த்து மகிழ்ந்து கொண்டாடி வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. புத்தக புழுவாக வாழ்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஊர் சுற்றுற பாதை கிடைக்கும். நிறைய பிள்ளைங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் கேமே விளையாடிட்டு ரூமுக்குள்ளே உட்காண்ட்ருக்கோம். அவங்க கூட இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வாலிபால் சேர போகிறேன், கிரிக்கெட்டில் சேர போகிறேன், இப்படிங்கிற ஒரு மனமாற்றத்திற்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ராசியிலேயே சந்திரன் அமர்வது என்பது எண்ண ஓட்டங்களில் தன் சார்பு இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு மாற்றங்களையும் சுய பரிசோதனைகளையும் செய்து பார்க்கின்ற வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல கோணங்களில் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமான நல்ல ஒரு அடிப்படை முன்னேற்றம் ஏற்படுவதற்கு மனமாற்றங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு யோகம். 6ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்வது என்பது நோய்களற்ற, எதிரிகளற்ற, கடன்களற்ற, போட்டி பொறாமை இப்படிங்கிற கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் சகஜமாக இனிமையாக ஈஸியாக உங்கள் லைஃப்பை கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. எங்கே போனாலும் உங்களோட மார்க்கெட் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு போட்டியாளர்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தொழில் வளம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். உழைப்பே கதி என்று ஓட வேண்டிய, உழைப்பே கதி என்று வாழ வேண்டிய ஒரு காலச்சூழலில் உட்காந்துருக்கீங்கிறத இந்த வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கடகம் ராசி நேயர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து இந்த வாரத்தை துவக்குகிறார். அப்போ ராசிநாதனே 7ஆம் இடத்தில் அமர்கின்ற போது கல்யாண வாழ்க்கை குதூகூலத்தை கொடுக்கும். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களுடைய ஆர்வமான எண்ணங்களுக்கு தகுந்த மிகச் சந்தோஷமான வெற்றிகள் கிட்டியிருக்கும். 7ஆம் இடம் என்பது பகல் பொழுது வாழ்க்கை, ஒர்க் பண்ணுற இடங்கள், சொந்த தொழில் செய்யக்கூடிய இடங்கள், பேசுகின்ற இடங்கள், நீங்கள் எதையெல்லாம் பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கிற எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருக்கும். எல்லாரும் உங்களை பார்த்து கொண்டாடி மகிழ்கின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தில் நீங்கள் முக்கியமான இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க வாரத்தின் ஆரம்ப நாட்களிலே அற்புதமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் அடுத்த 2-3 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். அது ஒரு சாதாரணமாக ஏற்கனவே நீங்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தொழில்களை தொடருங்கள். புதிய வாய்ப்புகளை கொஞ்சம் ஒத்தி போடுங்க. அவ்வளோதான் இந்த சந்திராஷ்டமம், வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம். கூடவே உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். செலவினங்கள் தவிர்க்க முடியாதது, மகிழ்ச்சியும் தவிர்க்க முடியாதது. நீங்கள் எதை தொட்டாலும் அதில் ஒரு இன்பகரமான முன்னேற்றங்கள் இருக்கும். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற விருத்திகள் கிடைக்கும். ஆனந்தமயமான முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய அற்புதங்கள் உண்டு.
தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் நிறைய உண்டு. இதில் ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் போன்ற தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கனகச்சிதமாக உங்கள் காரியத்தை நடத்தி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். பேராசைப்படாமல் இருப்பதை அழகாக நடத்துவதற்கான அந்த எண்ணங்களை கையில் பிடித்து கொண்டால் எந்த சிக்கலும் இல்லாத ஒரு பாதை இந்த வாரத்தில் தெரியும். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு முன்னேற்றம். 12ஆம் இடத்திலே புதனும் குருவும் சேர்ந்திருப்பது என்பது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி, அந்த டீச்சர்ஸோட ஆறுதலாக இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் அனுசரணை, இப்படி பல கோணங்களில் இந்த பிள்ளைகளின் முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்கின்ற வாய்ப்புகளும் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் சூடு சொரண ரோசம் மானம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, எதை எடுத்தாலும் கூப்பாடு போட்டுறது, என்ன நடக்குன்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை கையில் டீல் பண்ணுறது, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வதண்டாவதம் பண்ணுறது, காதில் வாங்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்ல புறப்படுறது, அதில் இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு வர்ற கோபத்துக்கு அளவே இருக்காது. வயதான கிழவங்கிழவின்னு வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. இப்படி 2 பக்கத்துலேயும் மாட்டிக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக அவஸ்தைப்படுற மாதிரி உங்களுக்கு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வாரத்தின் முதல் 2 நாட்கள் உங்களை பாடாப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதை தெளிவாகும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் விலகுவார்கள், உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும், இடமாற்றங்கள் உண்டாகும், புதிய பள்ளிக்கூடங்களுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்கும். ஊர் விட்டு போகிறவங்களுக்கு பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருக்கிறக்கூடியவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள், அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்திரனும் ராகுவும் இணைந்து பயணப்படுகின்ற காட்சிகள் இருக்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கறது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது, நம்பிட்டேன் சார் இப்படி ஏமாற்றிட்டான்னு அப்புறம் வருத்தப்படுறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மனதோடு உங்கள் காரியத்தை செய்யணும், ஏமாறாதீங்க. அதே போல் வாரத்தின் இறுதி நாட்கள் என்று சொல்லக்கூடியது கூட கொஞ்சம் சளி தொல்லைகள், வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், குடல் வியாதி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிப்பீடைகள் ஏதாவது ஒன்று அந்தந்த வயசுக்கு தகுந்தபடி ஒரு டாக்டரை பார்த்தேன், போனேன், மருந்து சாப்பிட்டேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், இப்படிங்கிற சில சந்தர்ப்பங்களும் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 2 நாட்கள் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பயம் கொள்ளவே வேண்டாம். அதுபோல் வாரத்தின் இறுதி நாட்களை எடுத்துக்கொண்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். கொண்டாடி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் 10க்கும் 11க்கும் அதிபதிகள் ஒன்றாக, 10க்கும் 12க்கும் அதிபதிகள் ஒன்றாக இருக்கிற போது குறிப்பாக நீங்கள் தொட்ட தொழில் துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு அழகான வாழ்க்கை பாதை இருப்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க முடியும். சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். உறுதியாக லாபத்திற்கு குறைபாடுகள் இல்லை, புகழ் கௌரவத்திற்கு குறைபாடுகள் இல்லை. உடல் நலத்தில் மட்டும் சற்று குறைகள் இல்லாமல் நீங்கள் விழித்து கொண்டீர்களானால் நிச்சயம் இந்த வாரம் சிறப்பே. கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான முன்னேற்றங்கள் தெரிய வரும். ஆரம்பமே லாபங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு ஓடும். நிறைய அபரிமிதமான காசு பணம் கையில் புழங்குறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக நிறைய வீட்டுக்கு வாங்கிட்டு போவீங்க. குதூகூலமாக இருக்கிற மாதிரி தோணும். நிறைய அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும். நல்லா சாப்பிட்லாம், நல்லா தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அனுகூலமான ஆனந்தமான காலச்சூழலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உண்டு. அதே போல் வாரம் துவங்கி 2 நாட்களுக்கு பிற்பாடு ஒரு 2 நாள் என்னன்னே தெரியல, மூட் அவுட் ஆன மாதிரி இருக்குது, எனக்கு என்னன்னே சொல்ல தெரியல, இது பயமா கலக்கமா என்னன்னே புரியலை, இப்படிப்பட்ட தொழில் குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும். சற்று உடல் நலத்திலும் கவனம் கொள்ள வேண்டும். ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு உடம்பை கெடுத்துக்காதீங்க. எல்லாத்தையுமே ஒரு வரமுறைக்கு உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ கற்றுக்கிறது அவசியமாக இருக்கும். இதை ஒரு பக்கத்தில் பதிய வைக்கணும். ஆனால் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடியதிலே ஒரு திருப்தி கிடைக்கும். உழைப்பு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் தகப்பன் வழி உறவுகளால் உங்களுக்கு பெரிய பெருமையும் புகழும் உண்டாகக்கூடியதாக இருக்கும். வாகன பிராப்தங்கள் நிறைய பேருக்கு வரும். புதுசாக காரு வாங்குறவங்க,
புதுசாக ஊரை விட்டு சுற்றிட்டு வர்றவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல்ஸு, இதில் புது வண்டிகளை சேர்க்குறவங்க, இப்படி அனைத்து அனுகூலங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் கன்னியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதேபோல் 10ஆம் இடத்திலே குரு விற்றிருக்கிறார், புதனும் சேர்ந்திருக்கிறார். இந்த குரு புதன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஞாபக சக்தி, ஒழுக்கமான பேச்சாற்றல், ஒழுங்கான திரேகமான உடல் நலம், மனபலம், பணபலம், இப்படி பல கோணங்களில் உங்களுடைய தொழில் முன்னேற்றங்களும் மனச்சந்தோஷங்களும் உங்களை சுற்றி உள்ளவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கௌரவம், சுகம், அந்தஸ்து, இத்தனைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும்படியாக அமையும். 12ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால யாராவது இடம் வாங்குறேன், அக்ரிமெண்ட் போடுறேன் இப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது புறப்பட்டு போனீர்கள் என்றால் கண்டிப்பாக 1க்கு 2 வாட்டி செக் பண்ணணும், படித்து பார்த்துக்கணும், ஒரு அட்வொகேட்டை கொடுத்து அது என்னன்னு சரிப்படுத்திக்கணும். இப்படி நீங்களாக முடிவெடுக்காமல் சந்தோஷமாக தானே போகிறோம், எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காம எல்லாவற்றுக்கும் ஒரு வழிமுறை உண்டு என்பதை தெரிந்து கொண்டு பயணம் செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக 7ஆம் இடத்திலே சனி வீற்றிருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது பெரும்பாலும் பார்த்தா அரசியல்வாதிகள், அதிகாரிகள், உயர்ந்த இடங்களிலிருந்து வாழக்கூடியவர்கள், மந்திரிகள், இப்படிப்பட்ட பெரும் தனம் சார்ந்தவர்கள், பெரும் தொழிலதிபர்கள், இவர்களுக்கு சற்றேறக்குறைய உடல்நல பிணிப்பீடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் எடுத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். துலாம் ராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு ராசிக்கு 10ஆம் பாவாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் விற்றிருக்கிறார். நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய பாடங்கள் நடக்கும், நிறைய புதுமைகளை தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களை சுற்றி வந்து போகிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, பாடம் நடத்துவாங்க, அனுபவங்கள் கிடைக்கும். இப்படிங்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அது மட்டுமல்ல, வீடு, மனை, கார், வாகனம் இதில் ஒரு மாற்றங்கள் நிகழும். நிறைய துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக மிக அற்புதமான வளர்ச்சிகள் ஏற்படும். எங்கே போனாலும் உங்கள் பேர் அடிபடும், எங்கே போனாலும் நீங்கள் சாதிக்கலாம். அடிப்படையாக நீங்கள் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்திகளும் கிரக சஞ்சாரங்களும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனைகளுமே துலாத்திற்கு இன்றைக்கு சாதகமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ துலாத்தில் பிறந்தவங்க முயற்சி எடுக்கணும், முன்னேறுவதற்கு வழி கண்டுபிடிக்கணும், உழைக்கணும், ஓடணும். இப்படிங்கிற ஒரு ட்ராக் மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா அற்புதமாக நீங்கள் டெவலப் ஆகலாம். அப்படிங்கிறதுல எந்த தொல்லைகளும் குறைகளும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதேபோல் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ராகு 5ஆம் இடத்தில் வீற்றிருந்து இந்த சந்திரனும் உள்ளே போய் உட்காருகின்ற போது வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் விஷயத்தில் சில குழப்ப நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 2 தினங்கள் இந்த வாரத்தில் தெரிய வரும். ஆனாலும் அவைகளையெல்லாம் சமாளித்து வைத்து கொண்டு செல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய குரு பகவானுடைய பேராற்றல் உங்களுக்கு உதவிக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த 2 நாட்கள் தெய்வத்தை விரும்பி நம்பி அந்த என்ன சொல்லுவீங்க பூஜை புனஸ்காரங்களில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய குற்றங்குறைகள் இருக்க வாய்ப்புகள் இல்லை. மற்றும் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால எதிராளிகளை வென்று காட்டுவது, நோய்களற்ற வாழ்க்கை பாதை, கடன்களை கட்டி முடிப்பது, சட்ட வழக்கு துன்பங்களில் திகைத்து கொண்டிருந்தவர்களுக்கு விடுதலை பெறுவது, சொத்துக்காக, தொழிலுக்காக, கடனுக்காக, வட்டிக்காக இப்படியெல்லாம் மல்லு கட்டிக்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடப்பது, இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அத்தனையும் உங்களுக்கே சொந்தம் என்று சொல்லுகின்ற நிலையிலே தொட்டது தொடங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற விதிமுறைகளிலே இந்த வாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக 9ஆம் இடத்திலே புதனும் குருவும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான வாரம். நிச்சயம் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அழகாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு தெரிந்து கொள்ளுகிற சக்தி உங்களுக்கு உண்டு. மட்டுமில்லாமல் ஊர்வழி பயணம் போகிறது, பூர்வீக சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் வாங்குவது, புதிய பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து அதை பிரித்து எடுப்பது, இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற வாரமாக இந்த வாரம் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு தித்திப்பாக இருப்பதை பார்க்க முடியும். விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தின் ஆரம்பமே கொஞ்சம் கோபம், தாபம், டென்ஷன், எமோஷனல், எதை எடுத்தாலும் குறைகளும் குற்றங்களுமாக தெரியுது. எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை, என்ன உலகம் இது, இப்படியெல்லாம் கூட உங்களுக்குள் ஒரு மனப்போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்த மாதிரி மன ஓட்டத்தை வைத்து கொண்டு மற்றவர்களை பார்க்கின்ற வாரமாக இருக்கிறதுனால வாரத்தின் ஆரம்ப 2 நாட்கள் எந்த ரகசியத்தையும் எந்த விஷயத்தையும் யாரொருவருக்கு மத்தியிலும் நான் நம்பகத்தன்மையோடு பேசக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுக்கணும். வாரத்தின் ஆரம்ப நாட்கள் என்பது மனதளவில் நீங்கள் ரொம்ப டவுன் ஆகி ஒரு மாதிரியே மன அளவில்
தோற்று போகிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகும். இது உண்மையல்ல. வாரத்தின் முதல் 2 நாட்கள் மட்டுமே அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட உத்வேகம், தைரிய வீரிய பராக்கிரமம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், குடும்பத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், பொருளாதார விருத்திகளுக்காக பாடுபட வேண்டிய களம், இது அத்தனையும் உங்களுக்கு மிகச்சிறப்பானது ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடியதை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கடன்பட்டாவது காரியத்தை கச்சிதமாக செய்து முடித்து பெயர் புகழ் கௌரவம் ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் தெரிய வரும். கூடவே ராகு சந்திரன் இணைகின்ற காரணத்தால் வீட்டில் பெரியவர்கள், தாத்தா பாட்டி, வயசானவங்க, அம்மா அப்பா, இப்படிப்பட்ட நிலைகளிலே இருக்கக்கூடியவர்களின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு ஏற்கனவே முட்டு வலி, முழங்கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட வலி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரியும். இதை 2-3 நாட்கள் பொறுத்த பின்பு நீங்கள் மருத்துவரை பார்த்தாலும் அது நல்லது தான். இல்லை முதலே மருத்துவரை போய் பாருங்கள். இதில் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் சனி பகவான் வீற்றிருக்கிறார். சனி 5ஆம் இடத்தில் அமருவது என்பது கொஞ்சம் சேர்த்த பொருள் செலவாகுது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வரும். அது கூடவே உங்கள் சந்திரனும் சேருகிறார். அதனால் கொஞ்சம் சளி தொல்லைகள், நோய்வாய்ப்படுகின்ற வாய்ப்புகள், இப்படி ஏதாவது இந்த இயற்கை சூழல்கள், இந்த வெதர்னால் வரக்கூடியது, இதெல்லாம் கூட கொஞ்சம் உடல் அளவில் கொஞ்சம் சோர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடிப்படை ஜாதகம் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இதை கடந்து வருவதற்கு எளிதாக உங்களால் முடியும். இதிலே கூடவே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது மனப்பூர்வமாக புரிகின்ற வாரமாக தெரியும். யாருக்கும் நீங்கள் கடன்பட்டு நடக்க வேண்டிய அவசியமில்லை. சுதந்திர புருஷனாக வாழலாம் என்று சொல்லக்கூடிய சூழல் பிறக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் சிறப்புத்தான். உடல்நிலைகளில் மட்டும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது கஜகேசரி யோகம் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே வாகனம், வீடு மனை வாசல், அடிப்படை வசதிகள், நகை நட்டு வாங்கிறது, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஆசைப்பட்டு கடந்த காலகட்டத்தில் நீங்கள் காத்திருந்தீர்களோ அது சம்பந்தப்பட்ட அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒரு திடமான விரிவான மன ஓட்டமுடைய ஒரு அழகான வாரம் துவங்குகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதில் குரு பகவான் நேரடியாக சந்திரனை பார்க்கறதுனால நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு முத்தாய்ப்பாக முன்னேற்றங்கள் ஏற்படும். இதில் இந்த வீடு மனை வாசல், அடிப்படை வசதி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஏஜென்சி, புரோக்கரேஜு, கட்டி வைக்கிறவங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அனைவருக்குமே மிக பிரமாதமான லாபங்கள் இருப்பதை பார்க்க முடியும். கூடவே ராகு சந்திரன் சேர்க்கை இந்த வாரத்தில் இருக்கின்ற காரணத்தால் கோச்சிக்கிறது, சண்டைக்கு போகிறது, ஒருத்தர் குற்றஞ்சாட்டுறது, எமோஷனல் ஆகிறது, குறை கண்டுபிடிக்கிறது, இப்படிங்கிற எண்ண ஓட்டங்களுக்கு வழிவிடாமல் பார்த்து கொண்டீர்களானால் உறுதியாக இந்த வாரத்தின் சிறப்புகள் என்பதை மிகச் சிறப்பாக நீங்கள் பார்க்க முடியும். சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள், அதற்காக மருத்துவரை பார்ப்பது, அப்பாயின்மெண்ட் வாங்கிறது, போயிட்டு வர்றது, மருந்து குடிக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் பாவாதிபதி கேது பகவானோடு சம்பந்தப்பட்டு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான அக்ரிமெண்ட் கிடைக்கும். புதிய நில புல வாய்ப்புகளை அடைய முடியும். விவசாயம் பார்க்குறவங்க, தோட்டந்துறை வச்சுருக்கிறவங்க, இயற்கையாக வாழுகின்ற நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் நல்ல விதமான பயன்பாடான லாபங்களும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளால் பலனுண்டு. யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு அனுசரணையான உதவி செய்யக்கூடிய வாய்ப்போடு வருவாங்க. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால மகாலட்சுமி யோகம்னு பேர். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தில் இந்த வாரத்திலே மிக நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷமாக நல்லது நடக்குங்கிறதெல்லாம் அடையாளத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். காதல் வைபோகத்தோடு வாழக்கூடிய இளம் பிள்ளைகள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. குரு பகவான் ராகுவை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் சில பெற்றோர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே புதரபாகிய சந்தான விருத்தி பெற்று கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது இந்த கிரக சஞ்சாரங்கள் தொடர்கிற காரணத்தால் இந்த வாரமோ அடுத்த வாரமோ இது சம்பந்தப்பட்ட சில மாதங்களுக்கு உள்ளாக கூட பிள்ளை பேறு பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. மகரம் ராசி நேயர்களே,
இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல தகவல், தூரத்து தகவல், வெளிநாட்டு பயணம், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள், ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவங்க, உங்கள் வாயினால் நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக பேசி முடித்து ஜெயிக்கக்கூடியவங்க, பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரலான்னு காத்துட்ருக்கிறவங்க, இப்படிப்பட்ட எல்லாருக்குமே இந்த வாரத்தில் ரொம்ப முத்தாய்ப்பாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சந்திரனும் ராகு உட்கார்ந்துருக்கிறார். இந்த ராகுவோடு சந்திரனும் இணைகின்ற காரணத்தினால கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, வேகப்படுத்துறது, விவேகமற்ற வேகத்தை கையில் தூக்குறது, இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுற இளைஞர்களெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போகணும், மற்றவங்களும் வீட்டுக்கு போகணுங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். ஸ்டைல் பண்ணாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாகும். வயதானவர்களுக்கு கூட இளம் பருவம் என்று சொல்லக்கூடிய நிலை சார்ந்த மனசு உருவாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் தப்பு தண்டா பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது பயணங்கள் ஏற்படும், கொண்டாட்டங்கள் ஏற்படும், விருந்து கொண்டாட்டங்கள் வரும், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் வரும், அனுபவிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய துணிமணி வாங்கி போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சேருகிற போது கொஞ்சம் வேகத்தை மறைத்த விவேகம், விவேகத்தை மறைத்த வேகம், இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார். இது சகட யோகம்னு சொல்லுவோம். இந்த சகட யோகம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் நல்லா இல்லை சார். என்ன சார் நீங்களும் சொல்லிக்கிட்டு வாரீங்க, நான் தினசரியும் ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்படின்னு தோணினாலும் கூட விரயங்கள் குறைக்கப்படும். அந்த செலவு கட்டுப்பாடுகள் என்பது உங்களுக்கு பிரமாதமாக தெரிய வரும். ராசிக்கு முன்னாடி வீட்டையும் அந்த குரு பார்க்கறதுனால வரவுகளுக்கு குறை இருக்காது, செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். சுயமாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஓடக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும். பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கூடி வரும். இப்படிப்பட்ட சகல பாதைகளோடு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. கும்பம் ராசினியர்களே, இந்த கும்பராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள், கொஞ்சம் பேதலித்த மனம், கொஞ்சம் பயம் வர்றது, சந்தேகங்கள் வருவது, இந்த வேலை எப்படி முடிக்கிறது, யார்கிட்ட கொடுக்கறது, இவரை நம்பலாமா கூடாதா, இப்படி என்று தேவைக்கு அதிகமாக உஷாராக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே தாமதப்படுத்திக்கிறது, பிரேக் போடுறது, தேவையில்லாமல் கமெண்ட் அடிக்கிறது, யார்கிட்ட போனால் பித்தந்தெளிங்கிற மாதிரி குழப்பம் அடைகிறது, இப்படிப்பட்ட நிலவரங்களெல்லாம் இந்த வாரத்தின் மையப்பகுதியில் கொஞ்சம் உங்களோட சேர்ந்து பயணம் ஆகுது. அதை கடந்த பிற்பாடு கூட சந்திரனும் சனியும் இணைந்து பயணம் படுகின்ற ஒரு 2.25 நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். நிறைய பேர்களுக்கு பாருங்கள், கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் சளி தொல்லைகள் வருவது தவிர்க்க முடியாதது. அலர்ஜி கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றுக்கோளாறு, ஜீரணக்கோளாறு, குடல் வியாதி, வாயு தொல்லைகள், இப்படிப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும்படியாக இருக்கும். ஆனால் சமாளிக்கும்படி இருக்கும். இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இதை கடந்தும் நீங்கள் போய்த்தான் தீரணுங்கிறதும் உண்டு. இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். கோபம் வராமல் பார்த்துக்கோங்க. கோபம் வந்தால் உங்கள் ரகசியத்தை போகிறான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப மனக்கட்டுப்பாடாக இருக்கணும். வீட்டுக்குள்ள கணவன், மனைவி, குடும்ப உறவுகள், பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுகிற போது கூட ஏதோ உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி நீங்கள் வாட்டில் வார்த்தையை விட்டீங்கன்னா அது எதிர்வினைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் மறந்து விடாமல் இருக்கணும். இந்த நேரத்தில் கொஞ்சம் வாயடக்கம் என்பது கட்டாயம் தேவை. வாயடக்கம் என்பது உணவு சாப்பிட்றதுலையும் வச்சுக்கோங்க, பேசுகிறதுலையும் வச்சுக்கோங்க. ஆனாலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் வருமானம் வந்தே தீரும். தேவைக்கு வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருத்த நட்டங்கள் தீர்க்கப்படும். ஏற்கனவே கடந்த 14ஆம் தேதிக்கு அப்புறமாக மே மாதத்திலிருந்து உங்களுக்கு குரு நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த காலகட்டத்தில் மிக பிரமாதமான பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கத்தில் இருக்கும். இந்த கும்பத்தை செவ்வாயும் கேதுவும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால அந்நியர்கள், யாரென்று தெரியாதவர்கள், இதுவரை பாராதவர்கள், பார்க்க நினைத்திருந்து தவறியவர்கள்,
இப்படிப்பட்ட அனைத்து நண்பர்களுடைய ஆதரவு துணை என்பது உங்களுக்கு தொழிலுக்கு மிகப்பெரிய வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பாதையிலே கும்பத்தில் பிறந்தவர்கள் அநேகமாக இந்த வாரத்தை சிறப்பாக கடத்திவிட முடியும். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே உங்களுக்கு மிகச் சிறப்பாக நடக்கப் போகுது. பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஆழ்ந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உடல்நிலைகளிலே மிக பக்குவமாக உடம்பை வச்சுக்கணும். சளி தொல்லைகள் வரலாம், உணவு ஒவ்வாமை வரலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம். இவைகளிலிருந்து சற்று நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரையோ அதுக்கு தகுந்த உணவு பழக்கத்தவோ இந்த வாரம் வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி வருமானத்துக்கு கோளாறுகள் இல்லை. எல்லாம் மிகச்சரியாக நடக்கும். திட்டமிட்டபடி எல்லாம் நகரும். எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் எந்த தொல்லைகளையும் உங்களுக்கு கொடுக்காது. 6-12ஆம் இடத்தில் ராகு கேது அமர்வது என்பது உங்களை நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி வச்சுக்கிட்டு நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், அதிர்ஷ்டமான காலம் பக்கத்தில் இருக்கிறது என்பதை நம்பி செயல்படலாம். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பொருளாதார அபிவிருத்திகள், சம்பளம் நல்லா கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், புதிய இடங்களுக்கு போகலாம், புதிய வேலை தேடலாம். தைரிய வீரியத்தோடு பாடுபடுகின்ற தைரிய வீரிய பராக்கிரமம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. இளைஞர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக இருக்கிறாங்க. நிறைய பேர் வீடு, மனை, கார், வாகனம் அதை வாங்கிறது இல்லை அதுகளை மெருகூற்றுறது, செலவு பண்ணுறது, இப்படிப்பட்ட செலவினங்கள் தவிர்க்க முடியாதது. அதுவும் ஒரு மகிழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே தாராளமான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பெயர், புகழ், கௌரவம் தாராளமாக கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல பேர் புகழோட வாத்தியாருங்ககிட்ட நல்ல பேரோட வெளியில் வரலாம். நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு வளர்க்கக்கூடிய தாய்மார்களுக்கு மனமகிழ்ச்சி கொண்டாட்டம் இருக்கும். எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பம், கெட்ட பழக்கம், சாவகாசம் இப்படி எதிலையாவது போய் இறங்கிடாமல் உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அயன சயன புகழ் போகபாக்கியம் இருந்தாலும் கெட்ட பழக்கம், கெட்ட சாவகாசங்கள் வந்துவிட வாய்ப்பே இல்லை. கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக கொண்டாட்டமான பாதை என்பது ஒரு பக்கத்தில் இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இந்த சந்திரனுடைய பயணம் என்பதே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11 துவங்கி 2ஆம் இடம் வரைக்கும் இந்த வாரம் தொடர்கிற காரணத்தால் 11 லாபங்கள், 12 செலவுகள், ராசியில் உட்காருகிற போது உடல்நிலைகளில் முன்னேற்றம், கோளாறுகள் இதெல்லாம் திருத்தி கொள்வது. 2ஆம் இடம் உங்களுடைய பெருமை புகழோடு உங்கள் வாழ்க்கை பாதையை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வது. இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளும் இந்த வாரத்தில் கனகச்சிதமாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் கொள்ளுங்கள். நேயர்களே, இதே போல வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.